ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து நீங்கள் ஆர்வமாக இங்கே உள்ளே வந்திருக்கீங்க பார்த்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் படத்துக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட் ஃபிலிம் பேர் என்ன அப்படின்னு வந்துட்டு மாணவன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ வந்துட்டு ஆடியோ வந்துட்டு மைக்கு கேட்கல. ஸோ அது வந்துட்டு மைக்கோட ப்ராப்ளம் கிடையாது, என்னோட ஃபோனோட ப்ராப்ளம் தான். ஸோ பரவாயில்ல, நான் வந்துட்டு இப்போ மைக்கெல்லாம் பேசிக்கிறேன். ஸோ ஏதாவது நான் ஸ்காட்டிஃபை நாய்ஸ் வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, ஓகே. ஸோ இப்போ வாங்க மாணவன் ரிவ்யூ பார்க்க போகலாம். மாணவன் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு ட்ரீம் ஸ்பேசஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்துருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு ரிவ்யூ பார்க்க முடியும், பார்த்துருங்க, ஓகே. இல்லை நான் ரிவ்யூ பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு எஸ், லெட்ஸ் கம் ஆன் தி ரிவ்யூ. முடியல போனவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு ஏதாவது சண்டைகளாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு சூசைட் அட்டம்ப்டாக இருக்கலாம். எஸ், நான் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு இதுலேயும் வந்து அட்டம் நடக்கும். அந்த அட்டம்ப்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். எது அவன் சாவுறதா இல்லை சண்டை நடக்கிறதா அப்படின்ட்டு அப்படி கிடையாது. What? Bro, what are you talking about, man? அது பார்க்கும்போது இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டில் போட்டுருவாங்க, திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஏ ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்ட்டு. ஸோ ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லும் போதே வந்து நமக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நண்பன் படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வருவாரில் ஒருத்தர். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா கிட்டார் வச்சுட்டு பாட்டு பாடிட்டு அவரோட கனவுல இருப்பார். அந்த கனவை நோக்கி போயிட்டு இருக்கும் வந்துட்டு அவரோட கனவுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சூசைட் அட்டம் பண்ணுவார். ஸோ சூசைட் பண்ணி செத்து போவாரா. அப்போ அந்த டைமில் வந்துட்டு இந்த ஹார்ட்லேயே பேட்டரி சாங் வந்துட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது அவர் சூசைட் பண்ணி தொங்கிட்டு இருப்பார். ஸோ அதை வந்துட்டு அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ட்ரூ இன்சிடென்ட் எப்படி நடந்தா என்ன எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ட்ரூ இன்சிடென்ட் நடப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா இவர் ஒரு படிப்புக்காக வீட்டில் சொல்கிறாங்க. பட் வீட்டில் சொல்கிறாங்க இல்லை நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும், நீ இன்ஜினியரிங் தான் சேரணும்னு சொல்லி இன்ஜினியர் சேர வச்சு சாவடிக்கிறாங்க. அங்கே ஒரு ப்ரெஷர் வந்து நம்ம மைண்டில் எப்போவுமே ஓடிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது, எப்படி முடிக்கிறது, எப்படி செய்கிறது, ஆஹாஹா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு ஒரு ப்ரெஷர் தன்னோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. பிகாஸ் ஒரு ப்ரெஷர் கிடையாது, ஒரு நாளில் ஒரு 2 ப்ராஜெக்ட் முடிக்கிறதே பெருசு. 5-6 ப்ராஜெக்ட் எப்படி நான் சாகணுமா அப்படின்ட்டு அந்த ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் வந்துட்டு சூசைட் பண்ணுறது தான் இந்த படத்துல இருக்குது. நீ ரொம்ப படிக்கணும்னு தோணுதுடா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற, கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் வெக்கேஷன் போயிட்டு போகலாம். இந்த ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுட்டு போகணும். அவ்வளோதான் படிக்க சொல்லுவாங்க, என்னால் முடியலை. என்னடா இதை வீட்லேயும் சொல்ல முடியல, ஹேண்டிலும் பண்ண முடியல. அது 4 வருஷம் இங்கே ப்ரெஷர் இருந்துச்சு. இது யாருக்கா தெரியுமா சார்? இந்த ப்ரெஷர் அளவுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருந்தா யார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது சூசைட் இல்லை, கொலை. ஸோ அது வந்துட்டு ட்ரூ இன்சிடென்ட். ஏன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதே வந்துட்டு ஒருத்தர் இறந்துருக்காரு. ஸோ அது காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அதை அனலைஸ் பண்ணுறது மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு பண்ணியிருக்காங்க, இட் லைக் ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதில் வந்துட்டு சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்படி இருந்திருக்கலாம், ஏன் இப்படி வந்துட்டு ப்ரெஷர் பண்ணுறீங்க, ப்ரெஷர் போடாதீங்க, அப்படி ப்ரெஷர் போட்டு புடுங்கி என்ன பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதை குற்றவாளிகள், மிகப்பெரிய ஒரு குற்றவாளிகள் யாரு அப்படின்னா பெற்றோர்கள். அவன் ஒன்று நினைக்கிறான், அதுக்கு விடாம அதை ஒன்று நினைக்க விடாம இல்லை நீ இதில் போனாதான் இதில் நின்னாதான் அப்படின்னு சொல்றதும் ஒன்று இருக்குது. அதை அவங்க சொல்லியிருக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம எதில் போனாலுமே சரி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண பழகிக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளால வாழ முடியாது. அண்ட் அதை தாண்டி நம்ம வந்துட்டு சூசைட் பண்ணுறது மட்டும்தான் ஒரு முடிவு அப்படிலாம் கிடையாது. காலேஜ் டிஸ்கன்யூ பண்ணிட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு வீட்டில் சொல்லுவாங்க, வீட்டில் எப்படி பயமாக இருக்கும். எஸ், தட்ஸ் ட்ரூ, வீட்டில் பயமாக தான் இருக்கும். பட் நமக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு சில நேரத்தில் கடுமையான முடிவுகள் நம்ம எடுத்து தான் ஆகணும்.
நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்க எல்லாருமே முடியாது, வேணாம், நடக்காது அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அதை தாண்டி நம்ம தான் வந்தாகணும். அப்பதான் நம்ம வந்துட்டு முன்னேற முடியும். ஸோ இவன் பேச்சையும் கேட்டு, அவன் பேச்சையும் கேட்டு, ஓன் பேச்சையும் கேட்டு, பேச்சையும் கேட்டு நம்ம வாழ முடியாது. ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அண்ட் இந்த படத்துல ஆக்டிங் அதனே நமக்கு பேசணும். ஸோ ஆக்டிங் என்ன அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு இப்படின்னா வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டேடா, டீ சாப்பிட்றா இந்த மாதிரி இருக்குது. அது நீ ரொம்ப படிக்கணும்னு தோணுதுடா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற, கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் வெக்கேஷன் போயிட்டு எப்படின்னா வந்துட்டு யதார்த்தமா இருக்கும்னு நான் சொல்றேன். இது வந்து பதார்த்தமா இருக்குது, யதார்த்தமா இல்லை. ஆக்டிங் அப்படின்னா வந்துட்டு ஓரளவுக்கு யதார்த்தமா கொடுத்தாதான் அது நல்லா இருக்கும் பார்க்கறது. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரான் ஒருத்தன் வந்துட்டு ஒரு மாதிரி மண்டையை சொல்லிக்கிட்டே இப்படியே வரான், வந்து உட்காடுறான்ட்டு, என்னடா டீ சாப்பிடலையா, ஏன் என்னாச்சு, சாப்பிடு, டீ சாப்பிடு சொல்லட்டுமா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு யதார்த்தமா இருக்கும். அங்கே அந்த யதார்த்தம் கிடையாது. என்னடா டீ சாப்பிடல, ஓகே டீ சொல்லவா அப்படி சொல்லிருக்கும் போது அவர் வந்துட்டு அப்படியே விடக்குன்னு கிளம்பிடுறாரு, எதுவும் சொல்ல மாட்டாரு. சரி, அது ஒரு கட் வருது. அந்த கட்டு வராமல் அது போயிருந்தோட சூப்பராக இருந்திருக்கும். அந்த கட்டு வந்துச்சு. அண்ட் அதை தாண்டி வந்துட்டு ஒருத்தர் சேர்ந்து ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணி தான் இது வந்து வெளில கொண்டு வராங்க மக்கள் மத்தியில். படிங்க எல்லாம் படிக்க செய்யுங்க. அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கா, that's not you going to notice. ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படிங்கிறது இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்போ அது விஷயம் பண்ணும்போது வந்துட்டு அதுல தான் இவர் வந்துட்டு ஒரு பேச்சு பேசுறாரு. லைக் வந்துட்டு கத்தி கதிரேசனா வந்துட்டு பேசுற மாதிரி, முக்கியமான காரணமே அம்மா அப்பா அப்படி மாதிரியும். ஸோ அண்ட் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு ப்ரெஷர் நம்ம ஹேண்டில் பண்ண முடியலன்னா அதுக்கு சூசைட் வந்துட்டு காரணம் ஆகாது, சூசைட் வந்துட்டு முடிவு ஆகாது அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட். பட் ஆனால் அங்கே நடந்தது வந்துட்டு ஒரு ட்ரூ இன்சிடென்ட். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ இல்லை தெரிஞ்சவங்களை யாரும் தெரில, ஒரு ட்ரூ இன்சிடென்ட் தான் படமாக்கியிருக்காங்க. அண்ட் அதை வந்துட்டு வெளில கொண்டு வரதுக்காக என்ன காரணமா இருக்கும், எதுக்கு பண்ணா, ஏன் பண்ணா அப்படிங்கிறது கொஞ்சம் வெளில கொண்டு வர விதமாக வந்துட்டு படத்தை பண்ணி அது நம்ம மத்தியில் வந்துட்டு அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்குது. இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு இது சொல்லலான் இருக்கேன். இந்த வாட்டர் மெலன் ஸ்டாரு, இந்த அந்த அவர் பேர் என்ன, இந்த தைரியம் படம் எடுத்தாரு ஒருத்தர். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல கருத்தை கொண்டு வந்திருக்காரு. பட் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி இதே ஆதரிங்க நான் சொல்றேன். அந்த யூடியூபோட அல்காரிதம் வந்துட்டு இட் லைக் ஒரு பண்ணி சாக்கடையில் மேய்கிறதெல்லாம் வந்துட்டு கையில் கொண்டு போகுது வியூஸ். இட் லைக் வந்துட்டு இந்த வாட்டர் மெலனு, அப்புறம் வந்துட்டு இந்த நிறைய சாக்கடைலாம் நிறைய இருக்குது. அது என்னன்னு தெரியல நமக்கு. நானும் பார்க்குறேன் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்படியே அல்காரிதம் வந்துட்டு அதுக்கெல்லாம் வியூஸ் அங்கே கொண்டு போகுது. பட் ஆனால் வந்து நல்ல கண்டென்ட், நல்ல விஷயங்கள் வந்துட்டு இங்கே வியூஸே வரமாட்டேங்குது. பிகாஸ் என்னோட வயிற்றுச்செல்லாம் இருக்கலாம், வந்துட்டு எனக்கும் அப்படிதான் வியூஸ் போகல. ஸோ அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்துட்டு அது போகணும் அப்படிங்கிறத நம்ம போராடிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி அந்த ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ட்ரீம்ஸ் ஸ்பேஸ் ஸ்டுடியோஸ். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துருங்க. அண்ட் வந்துட்டு இது மாதிரி அவங்க அடுத்தது ஒரு படம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ட்ரெய்லர் போட்டிருக்காங்க, அதையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் கேட்டால் வந்துட்டு 5க்கு 3 கொடுக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் மைனஸும் இருக்குது, நிறைய விஷயங்கள் ப்ளஸும் இருக்குது. முக்கால்வாசி மைனஸ் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் சொல்லலை, பிகாஸ் இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட். ஸோ அதை வந்துட்டு ஒரு கோர்வே காமிச்சிருக்கிறாங்க, அது பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் மீன்ஸ் இப்படி நான் உங்கள் மாஸ்டர்